ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायुष भद्रश् नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्वैतन्य शुभं करोति वाचालं पङ्गुं लङ्घयते हिरमित्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाग्निशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय बुधाय श्रीमते जयपिता स्वामी नमो नमो अथर्वणः नित्यर्पणगौरवतमताय नगरग्रामधारे नमः ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय बुधाय श्रीमते भक्तिवेदान्त स्वामी दिनामने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी भाषात देशधारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். நேற்று என்ன பார்த்தோமோ அதனுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு நாம பார்க்கலாம். ஓகே. ஸோ தேவர்கள் பகவான் கிட்ட பாதுகாப்பா கேட்கறது எதற்காக கேட்குறாங்க அப்படின்னா, நேற்று நம்ம பார்த்தோம். ஏன்னா துர்வாசர் சாபம் கொடுத்துட்டார். யாருக்கு? இந்திரனுக்கு, இந்திரனுடைய செயல்களால. ஸோ அதனால இப்ப அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, வலுவிழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதாவது அனைத்து வகையான ஐஸ்வர்யமும் அவங்களை விட்டு போயிடுது. பலமும் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம்தான் புத்தி வரும் இல்லையா? ஸோ அது போல் இப்பதான் இந்திரனுக்கு புத்தி வந்துச்சு. நேரா இந்திரன் என்ன செஞ்சாச்சு? எங்க வந்தாச்சு? பிரம்மா கிட்ட வந்தாச்சு. அதுவும் எங்க? சுமேரு மலை சிகரத்துல அங்க இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய ராஜசபையில அவர் நடந்த அனைத்தையும் சொல்றார். நான் இது போல் யானையில வந்தனா, அந்த நேரத்தில் துர்வாசர் வந்தாரா, மலையை கொடுத்தாரா, கொழுப்பு அகங்காரம் கழுத்துல போட்டுக்கல, யானை தலை மேல வச்சனா அது யானை இழுத்து கீழே போட்டு மிதிச்சிடுச்சு. துர்வாசர் சும்மா இருப்பாரா? சாபம் கொடுத்துட்டார். அதனால இப்ப எங்களுக்கு வலிமை இல்லாமல் போய்விட்டோம், எங்களுடைய ஆதிக்கத்தை அனைத்தையும் இழந்தோம், சகல விதமான ஐஸ்வர்யமும் எங்களை விட்டு போயிடுச்சு, சகல விதமான மங்களமும் போயிடுச்சு. நாங்க என்ன பண்ணணும்? பிரம்மா என்ன பண்ணுவார்? இப்ப நாமளே நம்ம குழந்தைங்க தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, என்னடா ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் திரும்ப? ஸோ அந்த ப்ராப்ளத்துல இருந்து எப்படி நம்ம குழந்தைகளை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு தான் யோசிப்போம் இல்லையா? ஸோ அதே போல இப்ப பிரம்மாவும் யோசிக்கிறாரு, ஏன் தான் இந்த இந்திரன் இப்படி பண்றானோ தெரியல. சரி, என்ன பண்றது? நடந்தது நடந்துடுச்சு, இனி அதுல இருந்து எப்படி இவங்களை காப்பாத்தலாம் அப்படின்னுட்டு கிளம்பியாச்சு எல்லாரும். அனைத்து தேவர்கள், பிரம்மா, சிவன் எல்லாரும் கிளம்பியாச்சு. ஆக்சுவலா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவர்கள் ஆகட்டும், சிவனாகட்டும், அசுரர்கள் ஆகட்டும், எல்லாரும் பகவானுடைய குழந்தைங்க தான் நம்ம. அதாவது இந்த உலகத்துல 4 வகையான ஜீவராசிகள் இருக்கு. என்ன அப்படின்னா, ஜராயுஜ கர்ப்பத்திலிருந்து பிறப்பது, அண்டஜ முட்டையிலிருந்து பிறப்பது, ஸ்வேதஜ வியர்வையிலிருந்து பிறப்பது, உத்பீஜ விதையிலிருந்து பிறப்பது. ஓகேங்களா? ஸோ இந்த 4 வகையான ஜீவராசிகள் தான் இருக்கு. ஸோ இப்படி இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 வகையான ஜீவராசிகளாகட்டும், இங்க இருக்கக்கூடிய அனைத்து தேவர்கள் அனைவருமே பகவானுடைய குழந்தைகள் தான். ஆக மொத்தத்தில் எல்லாருமே என்ன, இந்த 3 குணங்களால சுத்தப்பட்டிருக்கும். என்ன பண்றது? இப்ப நாம நம்மளுடைய தந்தையான பகவான் கிட்ட தான் போய் கேட்கணும். ஸோ அதனால நம்ம எல்லாரும் நேரம் எங்க போகலாம்? பகவான் கிட்ட போய் நம்ம சரணடையலாம், அவரை விட்டா வேற வழி கிடையாது அப்படின்னுட்டு சொல்றாரு. ஏன்னா பகவானுக்கு தான் தெரியும் நம்மளை இந்த பிரச்சனை எப்படி காப்பாத்துறது, எப்படி நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. ஏன்னா இப்ப நீங்க அலட்சியமான சில செயல்கள் செஞ்சிடுறீங்க,
ஏன்னா வழிபடக்கூடிய ஒரு விஷயத்துல அலட்சியம் செய்யறது பெரிய தவறு. ஸோ அப்படியாப்பட்ட தவறை நீங்க வந்து செஞ்சுட்டீங்க. ஸோ இதுல இருந்து ஒருத்தரை விடுவிக்கணும் அப்படின்னா அது பகவானால தான் முடியும். ஏன்னா அனைத்தின் காலமும் பகவான் தான். ஆனா நாம வந்து இந்த காலத்துல நாம இருக்கோம். ஆனா பகவான் வந்து எப்பவுமே நித்தியமா இருக்கு. அந்த காலமே பகவான் தான். ஏன்னா பகவான் தான் படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு அனைத்தையும் செய்யக்கூடியவர். இந்த பௌதிக லோகத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணம், சத்வகுணம், ம், ரஜோகுணம், தீவிர குணம், அடுத்தது தமோகுணம், அறியாமை குணம். ஸோ இந்த குணங்கள்ல நம்ம வந்து நிறைய பந்தப்பட்டு இருக்கோம், பிணைக்கப்பட்டு இருக்கோம், வெவ்வேறு உருவங்கள்ல இருக்கும். ஆனா பகவான் எல்லா அவதாரமாகவும் எல்லா உருவமாகவும் இருந்து எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய, ஆனா நாம் அப்படி சமமா பார்க்கக்கூடியவர்கள் கிடையாது. நம்ம எல்லாரையும் சமமா பார்க்கிறோமா? கிடையாது. நம்மளுக்கு பிடிச்சவாளை ஒரு மாதிரி பார்க்குறோம், நமக்கு பிடிக்காதவாளை ஒரு மாதிரி பார்க்குறோம். நம்ம எதிரியா ஒரு மாதிரி ட்ரீட் பண்றோம், நம்மளுடைய நண்பரை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றோம். இல்லைங்க, நான் வந்து எல்லாரையும் சமமா தாங்க பார்க்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்லவே முடியாது. கண்டிப்பா கிடையாது. நம்ம யாரையும் சமமா பார்க்கறதே இல்லை. ஆனா பகவான் அப்படி கிடையாது. ஏன்னா பகவான் அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடியவர். ஏன்னா நாம் அனைவரும் குணங்கள்ல பந்தப்பட்டதால் நமக்கு இந்த வேறுபாடுகள் இருக்கு. ஆனா பகவான் எந்த ஒரு குணங்கள்லையும் உட்படாதவர். அதனால அவர் அனைவரையும் சமமாக தான் பார்ப்பார். ஏன்னா நம்ம இந்த ஜட உலகத்துல இருக்கும் இந்த ஜீவராசிகள் அவங்க அவங்க குணத்திற்கு தகுந்த போல அவங்க அவங்களுடைய செயல்கள் இருக்கு. ஆனா பகவான் என்ன பண்றாரு? ஒரு தந்தையா இருந்து எல்லாரையும் ரட்சிக்கிறார். அப்படியாப்பட்ட பகவான் கிட்ட போய் நம்ம சரணடையலாம். ஏன்னா இதுதான் நல்ல தருணம். இந்த தருணத்துல அவர்கிட்ட போலன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இன்னும் நமக்கு ஜாஸ்தியா தான் ஆகும். ஏன்னா பகவான் வந்து அனைவரிடமும் அன்பும் பிரியமும் கொண்டவர். சோ அப்படியாப்பட்ட அவர்கிட்ட போனோம் அப்படின்னா நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைச்சிடும். அதனால நம்ம நேரா எங்க போகலாம்? பகவானுடைய தாமரை திருவடியில போய் நம்ம சரணடையலாம் அப்படின்னுட்டு யார் சொல்றது? இதெல்லாம் பிரம்மா சொல்லிட்டு இருக்காரு. வாங்கப்பா நம்ம போகலாம் அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா பகவான் ஒருத்தருக்கு தான் என்ன தெரியும், அனைவருக்கும் தேவையான விஷயத்த எதை எப்ப கொடுக்கணும்னு தெரியும் இல்லையா? இப்ப ஆஹ் உதாரணம், இப்ப உங்ககிட்டயே நான் கேள்வி கேட்கிறேன். ஹரே கிருஷ்ணா. சோ குழந்தை எதுக்கு அழறது அப்படின்னுட்டு அம்மாவால என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அது போல பகவானுக்கு தெரியும் எதை எப்படி செஞ்சா எல்லாருக்கும் நன்மை விளையும் அப்படின்னுட்டு இல்லையா? ஏன்னா பகவானுடைய குழந்தைங்க தான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும். இப்ப பகவான் சொல்றத கேட்கல அப்படின்னா பகவானுக்கு தெரியும் அவங்களை எப்படி அடக்கணும்னுட்டு இல்லையா? சொல்லி பார்ப்பார், திரும்பவும் கெஞ்சி பார்ப்பார், அப்பவும் பண்ணலைன்னா 2 உதை கொடுத்து பார்ப்பார் இல்லையா? ஸோ அது போல பகவானுக்கு தெரியும் பகவான நண்பனா இல்ல பக்தனா இருந்தா நம்ம என்ன அடைவோம், எதிரியா இருந்தா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னுட்டு. ஸோ இப்படியே பிரம்மதேவர் என்ன பண்றாரு? தேவர்கள் அனைவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நம்ம இந்த பௌதீக உலகம், இந்த ஜட உலகம், இதற்கு அப்பால் வந்து பகவான் வந்து வசிச்சுட்டு இருக்கார். நம்ம வந்து அவருடைய இடத்துக்கு போகலாம். ஸ்வேத தீபம், அங்க போய் பகவான் கிட்ட இந்த திருப்பார்கடல் அங்க நின்னுண்டு நம்ம வந்து பகவானை கூப்பிடலாம். ஏன்னா நம்ம பிக்சர்ல பாக்குற மாதிரி எல்லாரும் அப்படியே கும்பலோட கோவிந்தாவா நேரா போய் அப்படியே வைகுண்டத்துல போய் நின்னுண்டு பகவானால பார்க்க முடியாது. ஆக்சுவலா அங்க ஸ்வேத தீபம் அந்த இடத்துல நின்னுண்டு அந்த சீரசாகரம் இருக்குல்ல பார்க்கடல், அங்க இருந்துட்டு அவங்க வந்து புருஷ சூக்தம் பாடுவாங்க. சோ புருஷ சூக்தம் பாடும்போது அந்த புருஷனான அந்த தேவோத்தம பரம புருஷன் ஒண்ணு அவர் வெளியே வருவார். அப்படி இல்லை அப்படின்னா பிரம்மாவுடைய ஹிருதயத்துல இருந்துட்டு அவர் வந்து அந்த இடத்துல அவருக்கு மெசேஜ் சொல்லிட்டு, அதாவது இப்ப போன் மூலியமா பேசுறோம் இல்லையா? ஸோ இவர் வந்து டெலிபதி மூலியமா பிரம்மாவுடைய ஹிருதயத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு
சொல்லிடுவாரு. அப்ப பிரம்மா வந்து சொல்ல ஆரம்பிச்சுருவார். இல்ல பகவான் வந்து இப்படி சொல்லிட்டார் அப்படின்னுட்டு. ஸோ அது போல இங்க வந்து எல்லாரும் புருஷோத்தம் பாடுறாங்க. இப்ப எல்லாரும் ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வம். ஏன்னா நாங்கெல்லாம் பகவான பார்த்ததே இல்லையே. எல்லாரும் அப்படியே ஸ்வேத தீபத்துல போய் எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்றாங்க. வேத மந்திரங்கள், புருஷ சூக்தம் எல்லாத்தையும் பாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன்னா நிலையான மனதோட பிரம்மாவும் என்ன பண்றாராம்? வேத மந்திரங்களை சொல்லி பகவான் வந்து பிரார்த்தனை பண்றாரு. ஸோ என்னென்ன சொல்றாரு? பிரம்மா வந்து பகவான என்ன துதி பாடுறாரு அப்படின்னுட்டு நம்ம அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ 26வது ஸ்லோகத்துல இருந்து நமக்கு வந்து பிரம்மாவுடைய பிரார்த்தனைகள் வருது. ஓகேங்களா? ஸோ பிரம்மா என்னென்ன துதி பாடுறோம் அதை பத்தி நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். ஏன்னா அனைத்து வேத மந்திரங்களின் சாரம் தான். ஏன்னா பிரம்மா கிட்ட 4 வேதங்களும் இருக்கு. அந்த 4 வேதங்கள் அவர் பூரணமா தெரிஞ்சிருக்கார். யாரு? பிரம்மா. ஸோ அதனால ஆனா அனைத்து வேதங்களும் உபநிஷங்களும் யார கை காட்டுது அப்படின்னா பகவானை தான் கை காட்டும். இவர் தான் புருஷோத்தமன், இவன் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னுட்டு. ஸோ இப்ப பிரம்மா சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அனைத்துமே என்னவா? வேத இலக்கியங்கள் அனைத்தின் சாரமா 4 வேதங்களுடைய சாரம் தான் இப்ப பிரம்மா சொல்லக்கூடிய பிரம்மாவுடைய பிரார்த்தனைகள். பாருங்க அப்ப எவ்வளவு மகத்தானது இல்லையா? இப்ப பிரம்மதேவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். அத பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓ புருஷோத்தமரே, பரம புருஷரே, மாற்றமில்லாதவரே, எல்லையற்ற பரமசக்தியே. பாருங்க, ஏன்னா பகவான் வந்து மாறாதவர். ஏன்னா நாம வந்து உருவம் மாறின்னு இருக்கோம் இல்லையா? ஆனா பகவான் வந்து எப்பயுமே மாறாதவர். அவர் பிறந்தாலும் அப்பவும் பகவான் பகவானாகவே இருப்பார் இல்லையா? பரம சத்தியமே, அனைத்திற்கும் மூல காரணமே, அப்புறம் சர்வ வியாபகமே, அனைத்து இடத்திலும் இருக்கக்கூடியவரே, எல்லார் ஹிருதயத்திலும் இருக்கக்கூடியவரே, அணுக்களும் இருக்கக்கூடியவரே, அதே போல பௌதிக குணங்கள் எதுவுமே இல்லாதவரே, அதே போல கற்பனைக்கு எட்டாதவர். யாரு? பகவான். நம்மளால கற்பனை பண்ணவே முடியாது பகவான் இப்படிதான் இருப்பான். ஆனா அதை விட பேரழகு வாய்ந்தவராக இருப்பார் பகவான். ஏன்னா இதற்கு வந்து நம்ம வந்து இந்த நித்தீவன் கதை ஒரு வாட்டி பார்த்தோம் இல்லையா? யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம நேற்று எது வரையும் முடிச்சிருந்தோம் அப்படின்னா பிரம்மதேவருடைய பிரார்த்தனைகள் அதுல வந்து பார்த்திருந்தோம். ஸோ பிரம்மதேவர் வந்து என்னென்ன பிரார்த்தனைகள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ஏன்னா பகவான் வந்து மாற்றம் இல்லாதவர், நாம மாறிண்டே இருப்போம். ஸோ அதே போல பகவானுக்கு வந்து எல்லைன்றதே கிடையாது. ஆனா நமக்கு எல்லாம் எல்லை இருக்கு. ஏன்னா நம்ம கண் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பார்க்கும். அதுக்கு மேல இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது. காதும் ஒரு குறிப்பிட்ட அளவு வரையும் தான் நம்மளால கேட்க முடியும். அதற்கு மேல் நம்மளால கேட்க முடியாது இல்லைங்களா? ஸோ அது போல எல்லாமே நமக்கு வந்து ஒரு லிமிட்டட். ஆனா பகவானுக்கு அன்லிமிட்டட். ஏன்னா இன்னொரு எங்கேயோ மனசால யாராவது நினைச்சுண்டாலும் அது வந்து பகவானுக்கு கேட்கும். ஸோ அப்படியாப்பட்ட பரம சத்தியமானவர், அவ்வளவு சக்தி படைத்தவர். ஓகேங்களா? ஸோ அனைத்தின் மூல காரணமும் பகவான் தான். சர்வ வியாபகம் படைத்தவர், எல்லாருடைய ஹிருதயத்திலும் இருக்கக்கூடிய பரமாத்மா, அணுக்களுக்குள்ளும் இருக்கக்கூடியவர், எந்த ஒரு பௌதீக குணங்களுமே இல்லாதவர். ஏன்னா நமக்கு வந்து இந்த பௌதிக லோகத்துல சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு இருக்கு. ஆனா அதிகமா எது இருக்கு அப்படின்னா ரஜோகுணமும் தமோகுணமும் தான் அதிகமா நிறைஞ்சிருக்கு. சத்வகுணம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதே போல பகவானை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பகவான் வந்து கற்பனைக்கு எட்டாதவர். ஏன்னா நம்மளால வந்து எல்லாமே பௌதிகமா பார்த்து பார்த்து நம்மளால பகவானை வந்து ஒரு பௌதிகத்துக்குள்ளதான் ஒரு உருவமா பார்க்கிறோமே தவிர அதையும் மீறி, ஏன்னா நமக்கு அதற்கு மேல தெரியாது. அது எப்படி கற்பனை பண்றதுன்னு கூட தெரியும். ஏன்னா மனக்கற்பனைக்கு அப்பாற்பட்டவர் பகவான்.
நம்ம மனக்கற்பனைக்குள்ளேயே பகவானை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தெரியாது, அதுக்கு மேல தெரியாது. தெரியாத குழந்தைங்க தான் நம்ம, வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ பகவானே அனைத்திற்கும் பரம எஜமானர். பகவானே நீங்க தான் எல்லாராலும் வழிபடக்கூடியவர். அப்படியாப்பட்ட உங்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னுட்டு பிரம்மா வந்து சொல்லிட்டு இருக்காரு. பாருங்க. ஏன்னா 12 மகாஜனங்கள் இருக்காங்க. ஸ்வயம்பூர், நாரத, சம்பு, குமாரக, கபிலோ, மனுஹு, பிரஹ்லாதோ, ஜனகோ, பீஷ்மோ, பலேர், வை யாசக்கிர், ஸ்வயம், ஸோ யமனும் சேர்த்து. ஸோ இப்படி 12 மகாஜனங்கள் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே சிறந்த பக்தர்கள். ஓகேங்களா? ஆக்சுவலா நம்ம வந்து இப்ப பகவான் கிட்ட போகணும் அப்படின்னா 4 வழிகள் இருக்கு. அதுதான் என்ன 4 பரம்பரை. ஏதாவது ஒரு பரம்பரையில் நம்ம வந்து பர்ஃபெக்ட்டா இருக்கணும். இப்ப பிரம்மா உடைய அந்த சீட பரம்பரை. பகவான் வந்து பிரம்மாக்கு சொல்லி பிரம்மாலிருந்து நாரதர் அப்படி அந்த பரம்பரை வந்து பிரம்ம மத்வ கௌடிய பரம்பரை. ஓகே, பிரம்ம சம்பிரதாயம். இது வந்து பிரம்ம சம்பிரதாயம். அடுத்தது ஸ்ரீ சம்பிரதாயம். ஸோ அது வந்து மகாலட்சுமிட்டு இருந்து அப்படியே வந்த சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம். அடுத்தது ருத்ர சம்பிரதாயம். ஓகேங்களா? ஸோ அந்த ருத்ர சம்பிரதாயம். அதுக்கப்புறம் வந்து குமார சம்பிரதாயம். ஸோ இந்த 4 சம்பிரதாயத்துல ஏதாவது ஒரு சம்பிரதாயத்துல நம்ம இருந்துண்டு அங்க நாம வந்து பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணி தீட்சா வாங்கி அப்படிதான் நம்ம வந்து, ஏன்னா ஸோ இவங்களுடைய குரு இவங்க, அவங்களுடைய குரு அவங்க, அவங்களுடைய குரு அவங்க அப்படின்னுட்டு அந்த பரம்பரை கடைசி எங்க போய் முடியும்னு கிருஷ்ணர்கிட்ட போய் முடியும். ஏன்னா இந்த 4 பரம்பரை மட்டும்தான் அப்படி போய் முடியறது. ஓகேங்களா? ஸோ அதே போல இந்த பௌதிகமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அனைத்துமாக இருக்கிறதும் பகவான் தான். முக்கியமாக நம்மளுடைய பிராண சக்தியும் பகவான் தான். மனசு, புத்தி அப்படின்னுட்டு அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான் தான். ஏன்னா நேரடியாகவோ இல்லது மறைமுகமாகவோ எல்லாத்தையும் தெரிந்தவர் யாரு அப்படின்னா பகவான் தான். நம்ம வந்து வெளியே ஒரு மாதிரி இருப்போம். சில பேரு உள்ள ஒண்ணு நினைச்சுண்டு வெளியே வந்து பேசிட்டு இருப்பா. ஆனா சில பேரு உள்ள என்ன இருக்கோ அது அப்படியே வெளியே வந்துடும். அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவா இல்லையா? ஸோ அது போல உள்ள என்ன நினைச்சுட்டு இருக்காலோ அது அப்படியே வாயில வந்துடும், அப்படியே முகத்திலையும் காட்டிடும். ஓகே. ஸோ அப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசுவா. ஆனா உள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு துவேஷம், அவ்வளவு கோபம், அவ்வளவு ஆத்திரம் இருக்கும் சில பேருக்கு. அவங்கள நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ இப்படி ஆனா அனைவரையும் அறிந்தவர் யாரு அப்படின்னா இந்த கிருஷ்ணன் தான். பகவானுக்கு தெரியும் யார் எப்படி அப்படின்னுட்டு. ஏன்னா நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடியதும் தெரிந்து கொள்ளக்கூடியவர் பகவான் தான். ஏன்னா நம்ம அனைவரும் அறியாமையில இருக்கோம், அறியாமையில மாட்டின்னு இருக்கோம். காரணம் நம்மளுடைய முன்ஜென்ம கர்மம் தான். அந்த முன்ஜென்ம கர்மத்தால தான் இப்படி ஒரு உடலை நாம வந்து அடைஞ்சோம். ஸோ என்னவோ ஒரு தவறு செஞ்சு இந்த ஜெயில வந்தாச்சு. ஆனா நம்ம என்ன தவறு செஞ்சோன்றதே மறந்து போய் இந்த ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. அதனாலதான் நம்மளுடைய உருவங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது இல்லையா? பார்க்கலாம். சில பேர் பணக்காரர்களாக, ஏழைகளாக, அப்புறம் வந்து மிடில் கிளாஸ். ஸோ இப்படி ஒரு வாழ்க்கை ஏன் டிஃப்ரெண்ட் ஆகுறது அப்படின்னா, ஸோ காரணம் எல்லாமே இதுதான், அவங்களுடைய கர்ம பலன். அதே போல நாம வந்து எல்லார்ட்டையும் சமமா இருக்கோமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா பாரபட்சம் காட்டுறோம் இல்லையா? ஏழை, பணக்காரன், அதே போல இவன் வந்து உயர்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி. ஸோ இப்படி நம்ம வந்து அனைத்துலயும் வந்து பாரபட்சம் காட்டுறோம். ஆனா பகவானை பொறுத்தவரையும் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாதவர். ஏன்னா நாம பௌதீக கல்வியோட இருக்கும், அறியாமையில விழுந்துட்டு இருக்கோம். ஆனா பகவான் நித்தியமானவர், எல்லாருக்கும் தந்தை அவர்தான் இல்லையா? சர்வ வியாபகம் படைத்தவர். எப்படி நம்மளால ஆகாயத்தை அளவிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது போல பகவானும். நம்மளால ஆகாயத்தை மெஷர்மெண்ட் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. ஸோ அப்படி பகவானும் என்ன
அவ்வளவு பெரியவர். நம்மளால பூரணமா அதை வந்து தெரிஞ்சுக்கவே முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. யாரெல்லாம் எனக்கு தெரியும், புரியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கள சும்மா சொல்றாங்க. ஏன்னா யாராலையும் பகவானை பத்தி புரிஞ்சுக்கவோ தெரிஞ்சுக்கவும் முடியாது. ஓகேங்களா? அடுத்தது, இந்த பௌதிக உலகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் அப்படின்னு பகவான் வந்து இந்த யுகங்கள் எல்லாம் அவதாரம் எடுத்திருக்கார். இனி கலியுகத்திலும் அவதாரம் எடுக்க போறார். ஸோ பகவான், ஏன்னா நம்ம வந்து பிறக்கும் போது குழந்தையா தான் பிறக்கிறோம். ஆனா பகவான் அப்படி இல்லை, பகவான் பகவானாவே பிறக்கிறார். ஏன்னா பகவான் வந்து பூரணமாக அந்த 6 ஐஸ்வர்யங்களும் கொண்டவர். ஐஸ்வர்யச சமக்ரஸ்ய வீரியச யசஸ்ரீய ஞான வைராக்கியோச்சைவ ஷண்ணாம்பக இதிங்கனா பலம், புகழ், செல்வம், அறிவு, அழகு, வைராக்கியம் அப்படின்ற அந்த 6 ஐஸ்வர்யங்களும் பூரணமாக கொண்டவர் இந்த கிருஷ்ணன் தான். ஓகேங்களா? ஸோ இப்படி அப்படியாப்பட்ட அந்த பகவானுடைய தாமரை திருவடியில நம்ம வந்து சரணடைய வேண்டும். ஆக்சுவலா யார் சொல்லிட்டு இருக்கிறது? பிரம்மா வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த பௌதிகமான உடல், பௌதிகமான செயல், பௌதிகமான விஷயங்கள் இதையே பார்த்து 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 நம்ம வளர்ந்துருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் நமக்கு அனைத்தையும் பௌதிகமாவே நினைக்க தோன்றுது. ஆக்சுவலா இந்த பௌதிகமான இந்த உடம்பை எப்படி தெரியுமா, நம்மளுக்கு ஒரு ரதம் போல. ஸோ இங்க வந்து பிறப்பு இறப்பு அப்படின்றது கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதே போல ஆரங்கள், ஏன்னா இதுல வந்து சக்கரம் இருக்கு இல்லையா, ஒரு ரதம்னா அதுல சக்கரம் இருக்கும். ஸோ அதுல என்னென்ன இருக்கு, அதாவது ஸ்போக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆரங்கள். ஓகே, அந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆரங்கள். ஸோ அது இருக்கு. ஆக்சுவலா என்ன அப்படின்னா 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், அப்புறம் வந்து 5 பஞ்ச பிராணன்கள். ஓகேங்களா? ஸோ அதே போல என்ன பண்றது, இதோட சேர்ந்து நம்ம வந்தாச்சு. அதே போல சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஆக்சுவலா நம்ம இங்க வந்து ரஜோகுணம் தமோகுணம் அதிகமாக இருக்கு. அப்புறம் வந்து இந்த 8 அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ரிம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து நீங்க அந்த சக்கரத்துல வந்து அந்த ரிம் 8 இருக்கும். அது என்ன அப்படின்னா, அப்ப இப்போ மரத்தால நீங்க அந்த காலத்துல மாட்டு வண்டி பார்க்கலாம். அந்த மரத்தால இருக்கும் அந்த வீல். அதில் எப்படிங்க ரவுண்டா ஒரு மரத்தை எப்படி ரவுண்டா வெட்டி எடுப்பாங்களே, இல்ல, அதற்கு தகுந்த போல 8 ஜாயிண்ட் இருக்கும் அதுல, அந்த வீல்ல. ஸோ அதுதான். ஸோ அந்த 8 என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவலா பஞ்சபூதங்கள். ஓகே, என்ன, பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்புறம் இன்னும் 3 என்ன அப்படின்னா மனம், புத்தி, அகங்காரம். ஓகேங்களா? அதாவது அந்த சக்கரத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ரிம், அது சுற்றல். ஸோ அந்த 8. ஸோ இப்படி அனைத்துமாகவும் அனைத்து சக்தியாகவும் இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான் தான். ஸோ பகவான் இல்லாத ஒரு விஷயம் எதுவும் கிடையாது. ஸோ பகவானை தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம், நம்ம வழி நடத்தப்படுறோம். ஸோ பகவான் எதை செஞ்சாலும் நம்மளுடைய நல்லதுக்கு தான் செய்வார். ஏன்னா பரமாத்மா, பரம சத்தியமானவர். அப்படியாப்பட்ட அந்த பகவானுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் அப்படின்ட்டு யார் சொல்லிட்டு இருக்குது? பிரம்மா வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஈஸ்வரக சர்வபூதானாம், எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கக்கூடியவர் யாரு? பகவான் தான். அதை இயக்குபவர் யாரு? அவரும் பகவான் தான், இல்லையா? ஸோ இப்படி பகவானுக்கு வந்து சுத்த சத்துவமானவர். ஆனா நம்ம கிட்ட எது ஜாஸ்தி இருக்கு? ரஜோகுணமும் தமோகுணம். முதல்ல நம்ம சத்துவகுணத்தை நாம வளர்த்துக்கணும், இல்லையா? இந்த பௌதிக லோகத்துல இருக்கக்கூடிய அந்த ஓம்காரமா இருக்கிறதும் பகவான் தான். ஏன்னா நமக்கு ஓம்காரம்ன்ற அந்த பிரணவம், ஸோ அதுவா இருக்கிறதும் பகவான் தான். ஏன்னா நம்ம அனைத்தையும் பௌதிகத்தோடையே பார்த்துருக்கோம். நம்ம இந்த பிரபஞ்ச தோற்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துகளும் பகவான் தான். நம்மளுடைய ஜட கண்களுக்கு என்னெல்லாம் தெரியறதோ அந்த தெரிய அனைத்து வஸ்துகளும் பகவான் தான். ஸோ நம்ம வந்து இந்த காலத்தையோ இந்த இடத்தை எதையாவது நம்மளால மாத்த முடியுமா? எதாவது நிலையா பிடிச்சுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. காலத்தை மாத்த முடியுமா? முடியாது. இந்த இடத்த அப்படியே இப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், எங்க இருந்து முடியும்?
திடீர்னு மழை வரும், திடீர்னு வெள்ளம் வரும், இல்ல பூகம்பம் வரும், எதுனாலும் நடக்கலாம் இல்லையா? ஸோ இப்படி அனைத்து இடங்களிலும் பரவி இருக்கக்கூடியது யார் அப்படின்னா பகவான் தான். யார் அவரு? அவர்தான் அந்த கருட வாகனத்துல வரக்கூடிய அந்த பகவான். ஸோ அவங்கள தான் இந்த யோகிகள்லாம் தியானம் பண்றாங்க. அவங்க எல்லாமும் விடுதலை அடையணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு விடுதலை தரக்கூடியவரும் யாரு? அந்த பகவான் தான். ஸோ அப்படியாப்பட்ட அந்த பகவானுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். அடுத்தது, இந்த முழுமுதற் கடவுளான பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா நித்தியமானவர். நாம நித்தியமா கிடையாது. ஸோ ஏன் நம்ம நித்தியம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து மாயையில மாட்டின்னு இருக்கோம். நம்ம மாயையிலிருந்து வெளியவே வர முடியலைங்க நம்மளால. அதுல இருந்து வெளியே வர முடியல. என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதே மாட்டிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கமே என்ன அப்படின்னா இந்த பௌதிக சுகபோகங்கள்ல மாட்டின்னு இருக்கோம். ஸோ அதிலேயே குழம்பிடுறோம் ஒரு ஒரு வாட்டி. என்ன பண்றது? ஏன்னா நம்மளோட இந்த ஜீவராசிகளுடைய மனசு வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. சஞ்சலம். மனசு மாறிண்டே இருக்கு. ஆனா அதை அடக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான் தான். அப்படியாப்பட்ட பகவானுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னுட்டு பிரம்மா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது, ஏன்னா இப்ப பாருங்க, கண் இருக்கு. அதை பார்க்கும் சக்தி இருந்தா தானே இங்க எதிர இருக்கக்கூடியதை பார்க்க முடியும் இல்லையா? அது போல இந்த பௌதீக குணங்களை சத்வகுணம் இருக்கு. அந்த சத்வகுணம் கொஞ்சம் அதிகமா இருந்தா தானங்க சத்வகுணத்தினுடைய அதிபதியான விஷ்ணுவை புரிஞ்சுக்க முடியும். இல்ல வெறும் ரஜோகுணமும் தமோ குணமுமே அதிகமாக இருந்தால் அவங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? சொல்லுங்க, புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. சோ அப்ப நமக்கு என்ன தேவை? முதல்ல நாம நம்மளுடைய குணங்களை நற்குணங்களை வளர்த்துக்கணும். சத்வகுணத்தை வளர்த்துக்கணும். அப்பதான் நம்மளால அந்த சக்தி கொஞ்சமாவது பகவானை கேட்கக்கூடிய அந்த சக்தி, பகவானை பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கிற சக்தி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். சோ அடுத்தது, ஏன்னா இந்த பௌதிக உலகத்துல இந்த தீவிர குணம், அறியாமை குணம், ரஜோகுணம் இதுலயே வந்து, ஏன்னா இப்ப நம்ம இருக்கிறது கலியுகம் இல்லையா? ஏன்னா நம்ம அதுவும் ரொம்ப அற்பமானவர்களாக இருக்கும். அதனாலதான் பிரச்சனை. அதனாலதான் நம்மளால பகவானை பத்தி பூரணமா புரிஞ்சுக்க முடியல, தெரிஞ்சுக்க முடியல. சப்போஸ் இப்ப பகவானே நமக்கு எண்ணத்துல வந்தாருன்னு வச்சுக்கோ, நீ நிஜமா பகவான் தானா, ஏதாவது ப்ரூஃப் காட்டு, ஐடி கார்டு காட்டுன்னு கேட்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாலே நிஜமா இவங்க அவங்க தானா அப்படின்னுட்டு, இப்ப நாங்க இது போல வந்திருக்கோம், இந்த ஆபீஸ்ல வந்திருக்கோம், ஏதாவது உங்க ஐடி கார்டு காட்டுங்க அப்படின்னு கேட்கறோமா இல்லையா? ஈவில இருந்து வந்திருக்கோம், எதை காட்டுங்க உங்க ஐடி கார்டு, இல்லைன்னா கேட்டுக்குள்ளேயே விட மாட்டோம் இல்லையா? சோ அது போல பகவான் வந்தாருன்னா பகவானையே நம்ம டக்குன்னு என்ன பண்ண மாட்டோம், நம்ப மாட்டோம். உண்மையை சொல்லுங்க. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, பிரம்மா வந்து ஆக்சுவலி இவர் பேசுறது அனைத்துமே என்ன, வேதத்தினுடைய சாரம் தான். ஓகேங்களா? சோ வேதத்தின் சாரத்தை தான் அவர் வந்து பிரார்த்தனைகளா இங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பகவான் வந்து அற்புதமானவர். ஏன்னா பகவான் வந்து இங்க யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. அப்படியாப்பட்ட அற்புதமான அந்த புரிஞ்சுக்க முடியாத அந்த பகவானுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். பாருங்க, பிரம்மா அவராலே புரிஞ்சுக்க முடியலையா பகவான? அப்படி இருக்கும்போது ரஜோகுணம் தமோகுணத்தில் இருக்கக்கூடிய நம்மளை போல கலியுக மனிதர்களால புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முக்கியமா ஏன்னா இந்த பௌதிக உலகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கலியுகத்துல அதிகமான அசுரர்களும் நாசிகர்கள் தான் தலை தூக்கி இருக்காங்க. சோ அவங்களோடயே நம்ம வந்து ஒண்ணா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கே என்ன ஆயிடுது அப்படின்னா, 2 கட்டமா மனசு வந்து நிஜமா இருக்குமோ, இருக்காதோ அப்படின்ற அந்த தாட்ஸே வந்துரும்.
ஸோ இங்க வந்து பிரம்மா அதை தான் வந்து, ஏன்னா அனைத்து தேவர்களுக்கும் ஹெட், அனைத்து ஜீவராசிகளும் சிருஷ்டி பண்ணது யார் அப்படின்னா பிரம்மா தான் இல்லையா? ஸோ அந்த பிரம்மாக்கே இப்ப வந்து அவரே சொல்லிட்டு இருக்காரு, என்னாலேயே பகவான் வந்து புரிஞ்சுக்க முடியாது. அப்படியாப்பட்ட பகவானுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா பகவான் வந்து இந்த பௌதிக உலகத்துல 4 வகையான ஜீவராசிகளை சிருஷ்டிச்சார். அதாவது நேத்தே நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன? ஜராயுஜ, கர்ப்பத்திலிருந்து பிறக்கக்கூடிய ஜீவராசிகள்; அண்டஜ, முட்டையிலிருந்து பிறக்கக்கூடிய ஜீவராசிகள்; ஸ்வேதஜ, வியர்வையிலிருந்து பிறக்கக்கூடிய ஜீவராசிகள்; உத்பீஜ, விதையிலிருந்து பிறக்கக்கூடிய ஜீவராசிகள். இப்படி அனைத்து ஜீவராசிகளும் சிருஷ்டிச்சது பகவான் தான். அவர் சொன்னார், நான் செஞ்சேன், அவ்வளவுதான். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, பகவான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இதை இப்படி இப்படி செய்யப்பா அப்படின்னுட்டு பிரம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு, இதுக்கு மேல உன் பொறுப்புப்பா அப்படின்னுட்டார். ஸோ அதுக்கப்புறம் பகவான் என்னென்ன ப்ளூ பிரிண்ட் கொடுத்தாரோ அதே போல ஆஸ் இட் இஸ் பண்ண ஆரம்பிச்சார். யாரு? பிரம்மா. மனிதர்கள் இப்படிதான் இருக்க வேண்டும், மாடுனா இப்படிதான் இருக்கும், கருடன்னா இப்படிதான் இருக்கும், அப்புறம் மரம்னா அது எப்படிதான் இருக்கும், குரங்குன்னா அது இந்த ரூபத்துல தான் இருக்கும், இப்படிதான் அதனுடைய அங்கங்கள் இப்படிதான் இருக்கும். ஓகே. ஸோ நாய், பூனை, செடிகள், கொடிகள் எல்லாம் எப்படி இருக்கும், பறவைகள் எப்படி இருக்கும், ஸோ அனைத்தையும் இப்படிதான் சிருஷ்டிக்கணும் அப்படின்னுட்டு பிரம்மாவுக்கே சொன்னது யார்? பகவான் தான். ஸோ அப்படி அனைத்தையுமே எனக்கு கொடுத்து என்னை சிருஷ்டிக்க வச்சது யார் அப்படின்னா பகவான் தான். இந்த ஜட சிருஷ்டிக்கு மூல காரணமே பகவான் தான். அவருடைய தாமரை திருவடியில நான் வந்து சரணடைகிறேன் அப்படின்ட்டு இங்க வந்து பிரம்மா வந்து சொல்றாரு. ஏன்னா அவர்தான் வந்து பூரணமான செல்வமும் சகல விதமான சக்தியும் படைத்தவர் பரம புருஷரான பகவான் கிருஷ்ணர் தான் அப்படின்னுட்டு பிரம்மா வந்து இங்க சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த பிரபஞ்சம், ஏன்னா இப்ப வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனைத்துமே சிருஷ்டிச்சது யாரு? பகவான் தான். அது ஒவ்வொன்றும் பகவானுடைய ஒவ்வொரு அங்கத்திலிருந்து வந்ததாக சொல்லப்படுறது. முக்கியமா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பூமியில வந்து இந்த 4 வகையான சிருஷ்டிய பகவான் தான் செஞ்சார். இந்த பூமியை பகவானுடைய திருப்பாதம், யார் சொல்றது? பிரம்மா சொல்லிட்டு இருக்கார். பகவானுடைய திருப்பாதம் தான் இந்த பூமியே, அந்த தாமரை திருவடியே இந்த பூமி தான். அடுத்தது இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நீர்கள், தண்ணி, தண்ணியில இருந்தா இந்த பூமி எல்லாம் வெளியே வந்துச்சு. ஸோ அந்த நீர், ஏன்னா நீர் வந்து நமக்கு ரொம்ப அத்தியாவசியம், அனைத்து ஜீவராசிகளும் தண்ணி ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அந்த பகவானுடைய விந்து வீரியம் தான் என்ன, இங்க இருக்கக்கூடிய அனைத்து நீரே அனைத்தும். அதே போல பகவானுடைய மனசு தான் என்ன அப்படின்னா சந்திரன். ஏன்னா சந்திரனாலதான் சோமன், அந்த சந்திரன் அந்த சோமனாலதான் அனைத்து உணவு தானியங்கள் ஆகட்டும், காய்கறிகள், பழங்கள் அனைத்துமே எப்படி இருக்கு? அந்த ரசத்தோட இருக்கு. முக்கியமா அனைத்து வகையான தாவரங்களுக்கும் எஜமானர் யார் அப்படின்னா சோமன் தான். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஜூஸ், ரசம்னு சொல்லுவோம் இல்லையா, அது யாரால? அந்த சோமனால. அந்த சோமனே யாரு அப்படின்னா பகவானுடைய மனசா. ஓகே. அடுத்தது பகவானுடைய வாய், அதுதான் என்ன? அக்னி. ஏன்னா நம்ம வந்து யாக சடங்குகள் செய்யறோம். ஸோ அந்த நெருப்புல நம்ம அனைத்தையும் அர்ப்பணிக்கிறோம். அது எங்க போகும் அப்படின்னா பகவானுடைய வாய்க்கு போகும். இப்ப நீங்க பாக்குறீங்க, நம்ம உடம்புல வந்து கண்ணுக்கு தனியா கண்ணுக்கு ஃபீட் பண்றோமா, இல்ல கைக்கு தனியா கைக்கு எங்கேயாவது இருக்கா என்ன ஃபீட் பண்றதுக்கு? ஸோ நம்ம இப்போ சா எதை சாப்பிட்டா உடம்பு எல்லாமே நல்லா இருக்கும்? வாயால சாப்பிட்டா நம்ம உடம்பு ஃபுல்லாவே நல்லா தந்துருஸ்தா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் இல்லையா? அது போல பகவானுடைய வாய் தான் என்ன? அக்னி. ஸோ அந்த அக்னி வந்து இது போல யாக சடங்குகள் செஞ்சு அதன் மூலியமாக அனைத்து ஜீவராசிகள், ஏன்னா அதன் மூலயமா நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்தும் பகவானுக்கு போகும். அதன் மூலமா இங்க இருக்கக்கூடிய சகல விதமான ஜீவராசிகளும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா பகவான் திருப்தி அடைஞ்சு அனைத்தும் திருப்தி ஆகும் இல்லையா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து கண்ணு. ஸோ இங்க வந்து கண்ணு, பகவானுடைய கண்ணு தான் என்ன அப்படின்னா சூரியன். ஸோ சூரியன் இல்லை அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும், எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும்.
ஃப்ரீசர்ல எப்படி அப்படியே எல்லாம் ஐஸ் ஆயிடும், அது போல ஐஸ் ஆயிடும். இல்லையே, சூரியன் இல்லைன்னா நமக்கு ஐஸ் ஆகலையே. ஆக்சுவலா சூரியன் இப்ப பாருங்க, நமக்கு பகலாகும் போது பூமிக்கு இன்னொரு பக்கமா இருக்கக்கூடிய நாடுகள் அங்க இரவா இருக்கும். அவங்களுக்கு பகலாக இருக்கும்போது நமக்கு இந்த பக்கம் இரவாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஆக மொத்தம் சூரியன் ஏதாவது ஒரு சைட்ல இருக்கிறதுனா அந்த வெப்பத்தால இங்க நாம எல்லாம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். சூரியனே இல்ல அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லா இருட்டாக எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி அந்த சூரியன் தான் யாரு அப்படின்னா பகவானுடைய கண்ணா. அதே போல நம்ம வந்து அர்ச்சராதி மார்க்கம். அர்ச்சராதி மார்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது முக்தி பெற்ற ஆத்மாக்கள். அவங்க வந்து அப்படியே சூரியன் இருக்கக்கூடிய அந்த பாதையில போய் பகவானுடைய லோகத்தை அடைஞ்சிருவாங்க. அப்ப தூமாதி மார்க்கம்னா அவங்க வந்து புகை. ஸோ அது வந்து எப்படி சந்திரன் இருக்கு அந்த இடத்த போய் அங்க வந்து சொர்க்கம் போய் சொர்க்கத்துல அவங்களுடைய சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு திரும்பவும் இந்த பூமிக்கே வாபஸ் வந்துருவாங்க அவங்க. புரியுதுங்களா? ஸோ வாபஸ் வந்துட்டு அவங்க பக்தி பண்ணா மட்டும்தான் அவங்களால எங்க போக முடியும்? பகவானுடைய லோகம் போக முடியும். ஓகேங்களா? அப்படி அந்த அர்ச்சராதி மார்க்கம், ஸோ அந்த வழியா முக்கியமா பக்தர்கள் எல்லாம் அந்த வழியாக தான் போய் அவங்க வந்து முக்தியை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அப்படியாப்பட்ட அந்த சூரியனே யாரு அப்படின்னா பகவானுடைய கண்ணாக சொல்லப்படுறது. ஸோ அப்படியாப்பட்ட அந்த பகவானை நான் வந்து வணங்குறேன், திருப்திப்படுத்துறேன் அப்படின்னுட்டு யார் இங்க வந்து பிரம்மா வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அசைகின்ற அசையாத அனைத்து ஜீவராசிகளும் சக்தியாக தேக பலத்தோட வாழறதுக்கு முக்கியமா எது தேவை அப்படின்னா காற்று. ஸோ அந்த காற்று தான் என்ன அப்படின்னா பகவானுடைய பிராண சக்தி. ஸோ அந்த பிராண சக்தி தான் இங்க வந்து நமக்கு காற்றாக இருக்கு. ஸோ முழுமுதற் கடவுளான அந்த பகவானுடைய ஜீவ சக்தி அந்த காற்று அதுதான் நமக்கு காத்தா இருக்கு. அதனால நாமளால சுவாசிக்கிறோம். ஸோ இப்ப காத்தே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் எப்படி இருக்கும்? அவ்வளோ எல்லாம் மூச்சு அடைச்சு போயிடும் இல்லையா? நம்மளால மூச்சை விடவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம். அடுத்தது ஆக்சுவலா அந்த காத்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, எந்த ஜீவராசியும் வாழாது. மனிதர்கள் மட்டும் இல்ல, விலங்குகள், பறவைகள், மரம், செடி, கொடி எதுவுமே வாழாது. ஸோ எல்லாமே சமமா பகவான் கொடுத்திருக்கவே தான் நம்மளால வாழ முடியாது. அதே போல இந்த பௌதிக சக்திகளாக, ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பௌதிகமா இருக்கிறதும் பகவான் தான். இப்ப அஷ்ட திக்குகள் இருக்கு. அந்த திக்குகளும் பகவானுடைய காதல்ல இருந்து வந்தது. ஓகேங்களா? ஸோ பகவான் வந்து இப்படி எப்படி திரும்புறதுனால இந்த திக்குகள் எல்லாம் உற்பத்தி ஆயிடுச்சு. ஸோ அப்படி அதே போல பகவானுடைய துவாரங்கள் அதுதான் நம்மளுடைய ஹிருதயமாக இருக்கு. அடுத்தது பகவானுடைய தொப்புள். ஸோ அதுதான் என்ன இங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகள். அப்புறம் வந்து இங்க இருக்கக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புலன்கள் ஆகட்டும், ஜீவ சக்தி ஆகட்டும், மனசாகட்டும், காற்றாகட்டும், அனைத்தும் இருக்கக்கூடிய இந்த உடம்பு எல்லாமே வந்து பகவான் உற்பத்தி செய்யப்பட்டது தான். ஸோ எதுவுமே வந்து நாம தன்னால் உற்பத்தி ஆனது கிடையாது. எல்லாமே பகவானால உற்பத்தி செய்யப்பட்டது. அதே போல தேவர்கள். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா பகவானுடைய பலம் அதுதான் என்ன? இந்திரன். பகவானுடைய பலம் தான் வீரம், அதுதான் என்ன? இந்திரனாக இருக்கு. அடுத்தது பகவானுடைய கருணை, அவங்கதான் என்ன? தேவர்களாக இருக்காங்க. அடுத்தது பகவானுடைய கோபம், அவர்தான் வந்து சிவனாக இருக்காரு. அடுத்தது பகவானுடைய புத்தி, நிதானமான புத்தி. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பிரம்மதேவராக இருக்காரு. ஸோ அடுத்தது பகவானுடைய வியர்வை துளைகள் நம்ம உடம்புல இருக்கு இல்லையா? ஸோ அந்த துவாரங்கள், முடி துவாரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? உடம்புல பிறகு ஃபுல்லா அங்கங்க முடியா இருக்கும். அந்த முடி துவாரங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸ். ஸோ அதெல்லாம் என்ன? வேத மந்திரங்கள் அங்கிருந்து தான் வந்துச்சு. ஓகேங்களா? சரீரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சின்ன சின்ன ஹோல்ஸ். அடுத்தது பகவானுடைய பாலுறுப்புகள், அதுல இருந்த பிரஜாபதிகள் எல்லாம் வந்திருக்காங்க. ஓகேங்களா? பெரிய பெரிய ரிஷிகள் ஆகட்டும், பிரஜாபதிகள் எல்லாம் அங்கிருந்து வந்தவங்க தான். ஸோ அப்படியாப்பட்ட பகவானை நான் வந்து, ஏன்னா அவர் தான் என்ன? பரமசக்தி படைத்தவர்.
அந்த பகவானை நான் திருப்திப்படுத்தணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னுட்டு யார் சொல்றது? பிரம்மா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது பகவானுடைய மார்பு, அங்கிருந்து தான் யார் உற்பத்தி ஆனது? லக்ஷ்மி தேவி உற்பத்தி ஆனது. ஸோ பகவானுடைய நிழல், அதிலிருந்து யார் உற்பத்தி ஆனாங்க அப்படின்னா பித்ரு தேவர்கள், பித்ருலோகவாசிகள். ஓகேங்களா? அடுத்தது பகவானுடைய நெஞ்சு, ஸோ அங்கிருந்து தான் தர்மம் உருவானது. ஸோ பகவானுடைய பின்புறம், பேக் சைடு, முதுகு பக்கம். ஓகேங்களா? ஸோ அங்க இருந்து என்ன? அதர்மம், அது உருவானது. பகவானுடைய உச்சி தலை, அதுதான் என்ன? ஸ்வர்கலோகம் உருவானது. ஸோ பகவானுடைய புலனின்ப சுகம், ஸோ அங்கிருந்து தான் என்ன? அப்சரஸ்கள் உருவானார்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இப்படியாப்பட்ட அனைத்துமே எங்கிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா எல்லாமே பகவானுடைய சரீரத்திலிருந்து தான் உருவாக்கப்பட்டது. So, அடுத்தது வந்து வேத அறிவு. ஸோ அந்த வேத அறிவை முக்கியமா வந்து பிராமணர்கள் அவங்க வந்து அவங்க வாயால அந்த வேத அறிவை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்தது பகவானுடைய அப்படி வாயா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா பிராமணர்கள். ஸோ பகவானுடைய புஜபல பராக்கிரமம், அந்த புஜங்களாக இருக்கிறது யாரு அப்படின்னா சத்திரியர்கள், அந்த ஸ்ட்ரென்த். ஸோ அதனாலதான் அவங்க வந்து மற்றவர்களை ரட்சிக்க முடியுது, நாட்டை காக்க முடியுது, எதிரிகளை அழிக்க முடியுது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பகவானுடைய தொடை பகுதி, அதுதான் என்ன? வைஷ்யர்கள். அவங்க வந்து அனைத்து விவசாய பொருட்கள், செல்வம் அனைத்தையும் உற்பத்தி செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. அது வந்து பகவானுடைய தொடைப்பகுதியாக இருக்கு. ஸோ அடுத்தது பகவானுடைய பாதம், திருப்பாதம், அதுதான் என்ன? அதுதான் சூத்திரர்களாக இருக்கு. ஓகேங்களா? இப்படி அனைத்துமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புமே என்ன அப்படின்னா பகவான் கிட்ட இருந்து தான் நம்ம வந்தோங்க. ஸோ அனைத்து பௌதிக விஷயங்கள் ஆகட்டும், அனைத்துமே என்ன? பகவான் தான். ஸோ இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஸோ 41 ஸ்லோகம் முடிச்சிருக்கு. 42ல இருந்து நாம் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி.